ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரீவில் பார்த்த மாதிரி தமிழ் ஃபாண்டை வச்சு டைலாக் எடிட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான ஆப் வந்து பிக்சல் ஆப்பை ஓப்பன் பண்ணி இதை உள்ளே வந்துக்கணும். வந்துட்டு இதில் பாக்ஸ் ஒன்று கொடுத்து ஒயிட் ஃபார் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. எடிட் கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டில் போய்ட்டு நான் ஏற்கனவே ஒரு டைலாக் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் எந்த டைலாக் வச்சிங்களோ அதை பண்ணிக்கோங்க. அப்படிக்கிற மாதிரி இதை கொஞ்சம் சைஸ் கம்மி பண்ணிவிட்டு தள்ளிட்டு வந்தீங்கன்னா இங்கே ஃபாண்டுன்னு இருக்கும். அந்த ஃபாண்டை டச் பண்ணி இதில் மை ஃபாண்டில் நான் ஏற்கனவே என் ஃபாண்டு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபாண்டை கொடுத்துக்கிறேன். அதை கொடுத்து அந்த டைலாக் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ரெடி பண்ணி வச்சுட்டு கொடுத்துக்கிறேன். டிக் கொடுத்துட்டு இந்த ஃபாண்டை கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். 2 லைன் வர மாதிரி கம்மி பண்ணி கொஞ்சம் ஜூமிங் பண்ணிக்கிறேன். ஜூமிங் பண்ணிவிட்டு இதை ஒரு காப்பி ஒன்று பண்ணிக்கிட்டேன். காப்பி பண்ணி அது மேலே வந்து அப்படியே வைக்கணும். வச்சுட்டு இப்போ அந்த ஃபாண்டை டச் பண்ணி வந்தீங்கன்னா கலர் பக்கத்தில் இருக்கும். இந்த கலர் பக்கத்தில் இருக்க டெக்ஸ்ட் கொடுத்துட்டு கேலரிக்குள்ளே போகும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். கேலரிக்குள்ளே போனால் டெம்ப்ளேட் வந்து இது மாதிரி பேக்ரவுண்ட் டெம்ப்ளேட் இது மாதிரி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்படி இருக்கும். அவ்வளோதான், பண்ணியாச்சு. இது ஓகே. நீங்கள் ஒரு சில பேர் ஃபாண்டில் வந்து சென்டராக கோடு வர்றது மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா மார்க்குன்னு இருக்கும். அந்த மார்க்கை டச் பண்ணிங்கன்னா தெரியும். இதை எனபிள் பண்ணி பார்த்துங்க ஆஃப் ஆன். ஓகேவா? இதை வந்து சென்டராக கொண்டு போய் வச்சுக்கோங்க. இதையும் சென்டராக வச்சுட்டு இந்த பாருங்கள் கார்னரில் எப்படி இருக்கும். இதையும் கொண்டு போய் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ரெண்டையும் வச்சுட்டு பக்கத்தில் வச்சுட்டு ஓகேவா? இதை டச் பண்ணால் அது மேலேயும் கீழே 2 காட்டும். ஓகே, உங்களுக்கு கம்மி கொடுக்கணும்னா இது பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். ஓகேவா? எனபிளே இருக்கட்டும். எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி கொஞ்சம் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே, சென்டரில் கொஞ்சம் மேலேயும் கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக. ஓகே, அவ்வளோதான். அதான் ஃப்ரெண்ட், டிக் கொடுத்தீங்கன்னா தெரியும். இப்போ அந்த ஃபாண்டுக்கும் எடிட் பண்ணதுக்கு இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட், அவ்வளோதான் ஃப்ரெண்ட். இது மாதிரி தான் எடிட் பண்ணுறது. அப்படியே சேவ் கொடுத்துக்கோங்க.